கந்தசஷ்டி அன்னைக்கு திருச்செந்தூரில் திருப்பாகம் பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த பிரசாதம் நம்ம எப்படி செய்கிறது வீட்லேன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. நெய் எடுத்துக்கோங்க. காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் எடுத்துக்கோங்க. சர்க்கரை. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கடலை மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்தாலும் எடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டோடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிளறுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறி விட்டுட்டு வாங்க. கொஞ்சம் கெட்டியானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாலில் குங்குமம் சேர்த்து போட்டிங்கன்னா கலர் கொடுக்கும். ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு கடலை மாவுக்கு 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்தா போதும். இப்போ நல்லா கை விடாமல் கிளறுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. நல்லா அல்வா பதத்துக்கு திருப்பாக ரெடி ஆயிடும். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ் இப்போ ஏலக்காய் பொடி தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், திருப்பாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க, இதை நம்ம முருகருக்கு நெய்வேத்தியமாக வச்சிடலாம். நீங்களும் செய்து பாருங்கள்.